எது எது லாபம், எது எது எந்த வகையில் லாபங்கிறத சீமானிசம் தான் அது. அங்கே என் காலையும் பற்றி பேசுகிறாரு. மாட்டிறைச்சி நல்ல உணவு, ஜிம்முக்கு போய் மாட்டிறைச்சி சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போய் விளையாடுங்கிறாரு. இந்த இடம் தான் சீமானை இவங்களா பலப்படுத்தின இடம். ஆர்கே நகர் சீமானை பை டிஃபால்ட் ஆஃப் பிஜேபி தமிழ் தேசியம் எழும்பிச்சு. அஸ் எ லீடர் எடப்பாடியோட சீமான் ஒரு ஸ்டெப்பு அகடுதான்யா அப்படின்னு போல்டா சொல்கிறாயான்னு அவன் சீமானை பாராட்டுவான். இதான் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். நுணுக்கமான அறிவும் துணிச்சலும் கடுமையான உழைப்பும் இல்லாமல் நிதானமாக ஒரு அரசியலை ஹேண்டில் பண்ணாமல் ஒரு தனிநபர் 1% 8% எப்படிங்க வர முடியும்? கமலஹாசன் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கு கிடைச்ச ஒரு எழுச்சி மாதிரி இதுலையும் விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமான் தான் லீடருங்கிறதுல சீமானுக்கு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். அந்த படத்தில் நீங்கள் இலவசங்களை உடைப்பீங்க, ஆனால் இங்கே எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்காக இலவசங்களை ஆதரிக்கிறீங்க. அப்போ உங்களோட பாதையை, உங்களோட கள்ளத்தனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சீமான ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி 39% 45% ஆக்கி 37 சீட்டை வெற்றி பெற்றாங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு முதல்ல நிரூபித்தது ஜெயலலிதாங்க. விஜய் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்ட மடிகாஸ் அந்த வசூலுக்காக ஆதரிக்கிறாரு. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு. இதுக்கும் வரலாறு தெரியாதவன் வரலாறு புரிஞ்சுக்கோ. சீமான் அது கலந்துக்கிறதுல சில சமூக ரீதியான இது இருக்குது. ஐயா தான் எனக்கு குருன்னு அதையும் சொல்லி ஒரு வாழ்த்து கடிதத்தை டாக்டர் ஐயாவுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் ஊடகங்களில் பாமக தாவேகா கூட்டணின்னு தான் கொடி கட்டி பறக்குது. அந்த ஆலய நுழைவுக்கு யார் நிற்கிறா? விஜய் நிற்கிறாரா? அப்போ மேய்ச்சல் நிலங்களை திமுக அதிமுக அபகரிச்சுட்டாங்கிறாரு. IMFL வேண்டாம், கல்லறிக்கை வைக்கணுங்கிறாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. வணக்கம் சார். வணக்கம் அருள்வர்மன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சீமான் அண்மையில் ஒரு பேச்சில் பேசும்போது சார், நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 இடத்துல, ஒரு இடத்துல வர்றவங்க போகிறவங்களாம் புரட்சின்னு பேர் பின்னாடி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குடிக்க வச்சு நம்மளை இங்கே திமுக காரங்க தாலியாக இருக்கிறாங்க, மேலே நீட்டுங்கிற எக்ஸாமை படிக்க வச்சு நம்ம பசங்களுடைய பிள்ளைங்களுடைய எக்ஸாம் போகும்போது தாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு திமுக அதிமுக பிஜேபின்னு எல்லாரையும் போட்டு அட்டாக் பண்ணுற பேச்சுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு தண்ணி கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பு தான்ப்பா அப்படின்னு பேசுகிறாரு. உடனடியாக அவர் தேச விரோதின்னு வழக்கம் போல் எச்ராஜாவும் பேசுகிறாரு. ஸோ சீமானோட இந்த ஸ்டாண்டெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரீசெண்டாக ரொம்ப அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போதா பார்க்குறீங்களா? இல்லை, அவர் தெளிவாக எது எது லாபம், எது எது எந்த வகையில் லாபங்கிறத சீமானிசம் தான் அது யோசிச்சு தான் பேசுகிறாரு. ஆமாம், ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஈரோடு கிழக்கில் சீமான் என்ன ஓட்டு எடுப்பாங்க சொன்னானா? சொன்னீங்க. எங்கிட்ட எவ்வளோ ஓட்டு எடுப்பாருன்னு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, காங்கேயம் காளையும் பற்றி பேசுகிறாரு. மாட்டிறைச்சி நல்ல உணவு, ஜிம்முக்கு போய் மாட்டிறைச்சி சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போய் விளையாடுங்கிறாரு அவர். அப்போ அது சீமானிசமாக தான் இருந்தது. அந்த இடத்துல என்டிஏ நிற்காதது பலகீனம். என்டிஏ நிற்காதது பலகீனம். எப்படி தமிழிசைய ஆர்கே நகரில் நிற்க வச்சு காலி பண்ணணுன்னு பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், இல கணேசன்ஜி எல்லாரும் உண்மைங்க, இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க, கமலாயத்துக்கே தெரியுங்க, ஊடகத்திலும் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி அண்ணாமலையை நிற்க வச்சு காலி பண்ணணுங்கிற ஒரு கூட்டம் பாஜகவுக்குள்ளே நுழைஞ்சது. அது வீக்னஸுங்க. என்டிஏ சார்பாக விக்ரவாண்டியில் டாக்டர் ஐயா நின்னார், 29% வாக்கெடுத்தார். ஏன் ஈரோடு கிழக்கில் நிற்கல? இந்த இடம் தான் சீமானை இவங்களா பலப்படுத்தின இடம். ஆர்கே நகர் சீமானை பை டிஃபால்ட் ஆஃப் பிஜேபி தமிழ் தேசியம் எழும்பிச்சு. ஈரோடு கிழக்கும் தமிழ் தேசியம் நிற்காத, இந்துத்துவா நிற்காது, தமிழ் தேசியத்துக்கு பெரிய பூஸ்ட்டு. ஸோ அந்த இடத்துல கூட சீமான் எப்படி ஓட்டு எடுத்தார்? பாஜக நிற்காத இடத்துல கூட பாரதியை போற்றி ஓட்டு எடுக்கிறார். பாரதியும் பழனி பாபாவையும் தமிழர்னு ஓட்டு எடுத்தார். திப்பு சுல்தான் தான் அப்பாத்தா வேலு நாச்சியாரையும் தீரன் சின்னமலையும் காப்பாற்றினார், ஓட்டு எடுத்தார். தெளிவாக தடா ரஹீமை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். ஸோ அது சீமானிசத்துக்கான ஓட்டு தான். இப்போ சீமான் நீங்கள் சொல்லக்கூடிய 2 கருத்துலையும் நீட்டை பற்றி சீமான் இதை பேசுகிறாருன்னா, நீட்டில் சீமானுக்கு கருத்து தான் 20% எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களோட கருத்து. ஓகே. அப்போ இதை ஸ்ட்ராங்காக எடப்பாடி சொல்ல முடியாத போது நம்ம ஆள் சொல்ல முடியல. சீமான் ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்கிறாரு. வட இந்தியாவில் காப்பி அடிக்கான்லாம்
சொல்கிறாருன்னு அந்த 20% ஓட்டர்ஸும் அஸ் எ லீடர் எடப்பாடியோட சீமான் ஒரு ஸ்டெப்பு அகடுதான்யா அப்படின்னு போல்டா சொல்கிறாயான்னு அவன் வந்து சீமானை பாராட்டுவான். சரியா? ஓகே. அடுத்தால பிஜேபி அடிக்கிறாரு. எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் சீமான் தமிழ் பெரும்பாட்டன்னு ராவணன் சொல்வார். ராமணன் சுத்தமான பிராமணன், ஆச்சார ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கக்கூடிய சுத்தமான பிராமணங்கிறது என்னோட பிலீஃப். ஸோ அவர் கருத்து வேற, என் கருத்து வேற. ஆனால் அவர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறாரு, பாஜக அரசின் தோல்விங்கிறாரு. தண்ணியை கூட ஏன் தண்ணி நிப்பாட்டன்னு கேட்குறாரு. இது புல்வாமா மேட்ருக்கு அங்கே ராஜ்புட் சிஎம்மாக இருந்தாலும் பிராமணர்கள், தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் இமாச்சலில் மோடி தலைமைக்கு வாக்களித்தாங்க. ராகுல் காந்தி பூணூல் அணிஞ்ச உயர்ந்த பிராமணன்னு சொன்னதெல்லாம் பொருட்படுத்தலை தேசபக்தி தெய்வபக்தி உள்ள பிராமண சமூக சகோதரர்கள். உத்தரகாண்டில் ராஜ்புட் சிஎம்னாலும் 60-70% ஓட்டு அங்கே போச்சு. ஜாட்டுகள், நான் ஜாட்டு சத்திரிய சிஎம்மாக வச்சாலும் அவங்க ஹரியானாவில் 60% மேலே வாக்களித்தாங்க. ஆனால் இங்கே என்டிஐக்கு, பாஜக அணிக்கு, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாத்துக்கும் 60% வாக்கு பலம் இருந்தும் புல்வாமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு பிறகும் 30 தான் வந்தது. இது எடப்பாடிக்கும் தெரியும், சீமானுக்கும் தெரியும். அதனால தான் எடப்பாடி இதில் பேச மாட்டேங்கிறாரு. சீமான விமர்சனம் பண்ணுறது நியாயம்தான், கச்சிராஜா விமர்சனம் பண்ணுறது நியாயம், ப்ரொஃபஸர் சீனிவாசன் விமர்சனம் பண்ணுற நியாயம். அவங்க கருத்தியல்ல இருந்து கரெக்டாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு எடப்பாடி இதை பற்றி 7 நாளாக மூச்சு விடலன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எடப்பாடி ஏன் 3 தீர்மானம் போட்டாரு, தீர்மானத்தில் இந்தியாவின் பக்கம் இப்போ தான் சொல்கிறாரு. 7 நாளைக்கு பிறகு உப்புக்கு சப்பலாக தீர்மானம் போட்டிருக்காரு. இந்த 7 நாளாக நான் தானே பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவருக்கு தெரியுது புல்வாமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு பிறகும் தமிழ்நாட்டில் 60% பலமுள்ள அணி 30% தான் வந்துன்னு. அப்போ அவருக்கு 20% ஓட்டர் சீமான் இதை சொல்லக்கூடிய கருத்தை சரிங்கிறான். இதான் நம்ம நுணுக்கமாக பார்க்கணும். எங்க நுணுக்கமான அறிவும் துணிச்சலும் கடுமையான உழைப்பும் இல்லாமல் நிதானமாக ஒரு அரசியலை ஹேண்டில் பண்ணாமல் ஒரு தனிநபர் 1%லேருந்து 8%க்கு எப்படிங்க வர முடியும்? அதனால் அவர் அந்த 20% வாக்கையும் இந்த இதில் குறி வைக்கிறாரு. நீட்டு மேட்டர்லையும் இதுலையும் குறி வைக்கிறாரு. இதை நான் சொல்கிறதுனால சீமானுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குங்கிறதுனால சீமானை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ண அறிவு நாணயமற்ற நபர்கள் வந்து இதை மறைக்க பார்க்குறாங்க. கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணதை தாண்டி இப்போது திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே போகும்போதெல்லாம் பயங்கரமான ஃபேன்ஸோட கூட்டம் இருக்குது. அவங்க ஃபேன்ஸ் கிடையாதுங்க, தொண்டர்கள்னு சொல்கிறாங்க கட்சிக்காரங்க. அப்போது அவங்க கூட்டத்தை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் கொடுத்து பார்த்தீங்களா, இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னா அந்த அத்தனை கூட்டமும் ஓட்டுகளாக மாறும் அப்படிங்கிறாங்க. அப்போ கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் சீமானையும் அவர்களையும் கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? நீ 214 போட்டுக்கிடுவீங்களா? போட்டுவிட மாட்டீங்க. அது எப்படி நம்ம முன்னாடி சொல்ல முடியும்? நீங்கள் ஓட்டு மட்டும் முன்னாடி சொல்கிறீங்கல்ல, 214 போட்டால் தானே ஓட்டு வரும். போட்டுட்டா பெரியார் மாதிரி கடவுள் இருக்காருன்னு சொன்ன மாதிரி போட்டுட்டான்னு சொல்ல போகிறேன். போட்டுட மாட்டாருங்கிறேன் நான். நீ போட்டுருவான்னு எப்படி முன்னாடி சொல்ல முடியும்? 39 கமல்ஹாசன் போட்ட கெப்பாசிட்டி விஜய்க்கு இல்லையே. கமல்ஹாசன் 39 போட்ட ஒரு ஆளுமை அவருக்கு இருந்து 39 சூப்பர் கேண்டிடேட்ஸை போட்டாரு. நீ கேண்டிடேட் இல்லாமல் லெட்டர் பேடாலாம் இருந்தீங்க. அவர் நோக்கம் 26. அவர் நோக்கம்னு சொல்றது அவர். நான் சொல்கிறேன் கேண்டிடேட் இல்லை, அதனால தான் உன்னோட இயலாமையை காட்டுறதுக்கு அப்படி நீ போய் சொன்னங்கிறேன் நான். நீ கேண்டிடேட் போட முடியல, கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேட தானே இருந்த. லெட்டர் பேட தான் சொல்ல முடியும். நிரூபிச்சதை சொல்லிட்டு போகிறோம் சார். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட தானே இருந்தீங்க. கமல்ஹாசன் டிவி பெட்டி உடச்சி 39 கேண்டிடேட் போட்டார்ல, உங்களுக்கு கேண்டிடேட் போட முடியலன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதனால தான் 214 போட்டுவிட மாட்டீங்கன்றேன் நான். சீமானோட குறைப்பாருன்னா நீங்க ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க சார்? 214 போட்டுக்கிட மாட்டான்னு சொல்ல கொஸ்டினே அரைஸ் ஆகாது சார். அவர் 214 போட்டுக்காம அவர் புறமுதுகிட்டு ஓடும் போது கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கு கிடைச்ச ஒரு எழுச்சி மாதிரி இதுலையும் விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமான் தான் லீடருங்கிறதுல சீமானுக்கு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன், சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு. விஜய் மக்களை நம்பியோ 214 கேண்டிடேட் போடுறதுக்கோ 39 கேண்டிடேட் போடுறதுக்கோ கட்சி ஆரம்பிக்கல. தன் பாப்புலாரிட்டியை கூட்டத்தை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால அவர் கொடநாடு கொலை ஒரு ஆதாரம் காட்ட முடியுமான்னு கேட்கறாங்க. ஆதாரம் காமிங்க. அதுக்காக தான் சொல்றேன், கொடநாடு கொலையை பற்றி அவர் பேசல. எடப்பாடி கூட கூட்டணி போன நோக்கம் சீமான் பேசுறாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசல, சீமான் பேசுறாரு. அவர் தனிச்சு 214 நிற்கிறதுக்காக பேசுறாரு. குட்டையில் ஊறிய மட்டைகளை நார்நாரா உரிப்பேன்னு பேசுறாரு. பெருந்தலைவர் காமராஜ் பேரை சொல்லி அதிமுகவுக்கே கண்ணீர் அஞ்சலின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அப்போ ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு சொல்றாரு. அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் இலவசம், இங்கேயும் இலவசம் தூக்கி அடிக்கிறாரு. நீங்க சர்க்கார் படத்துல
முருகதாஸ் டைரக்ஷனில் வந்த படம். விஜய் ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தார். 3 தடவை பார்த்தேன். சங்கத்தில் பார்த்தேன், சத்தியத்தில் 2 தடவை பார்த்தேன். ரொம்ப ஸ்டைலிஷாக விஜய் நடிச்சிருந்தார். ஷுவர் அந்த படத்தில் நீங்கள் இலவசங்களை தூக்கி போட்டு உடைப்பீங்க. எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்து, முருகதாஸ் இயக்கமும் பிடிச்சிருந்து, வரலாற்றை சரியாக சொன்ன அந்த தன்மையும் டைட்டில் இதிலேருந்து முருகதாஸ் எனக்கு பிடிச்சிருந்து, படத்தையும் பிடிச்சிருந்து. விஜயும் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த படத்தில் நீங்கள் இலவசங்களை உடைப்பீங்க. ஆனால் இங்கே எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்காக இலவசங்களை ஆதரிக்கிறீங்க. அப்போ உங்களோட பாதையை, உங்களோட கள்ளத்தனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்பவும் நான் கேட்குறேனே, நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் 3வது இடம்னு சொன்னீங்க. சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார்ட்டை கேட்டேன், அவர்கிட்ட ஆதாரம் தர முடியல. கஸ்தூரி சங்கர் இன்டலெக்சுவல் பேனலிஸ்ட் தான், அவங்களும் ஆதாரம் தர முடியல. புதுசாக வந்த இந்தியா டுடே மணிக்கிட்டையும் அவர் பேரையும் எடுத்து விட்டு ஆதாரம் கேட்டேன். ஏன்னா மோசடிக்கு யார் ஆதாரம் தந்துட முடியும்? ஆக நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் 214 போட்டுட்டீங்கன்னா சாதனைங்க, என் கருத்து தப்பாயிட்டு சபாஸ் விஜயன்னு பாராட்டு வேணாம். இல்லை சார், என்ன ஒப்பிடுறாங்கன்னா ரஜினிகாந்த் ஐயா வர்றதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஐயாவுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குங்க, வாய்ப்பு இருக்குங்கன்னு ஐயா தான் சொன்னாங்க. அப்போ விஜய்க்கு மட்டும் அதை சொல்ல ஏன் மறுக்கிறாருன்னு கேட்குறாங்க. ஏங்க, மோடி ரஜினிகாந்தை வீடு தேடி வந்து பார்த்தாருங்க. விஜய் மோடியை வீடு ஏர்போர்ட்டில் போய் பரிதாபமாக காத்து கிடந்து பார்த்துக்கிட்டு, எது இவர் பார்த்ததும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு குறைஞ்சிருன்னு இவர் ஒரு மெப்பில் நினச்சிக்கிட்டு, இவர் கட்சிக்காரன், இவர் அமைப்புள்ளவங்கள்லாம் என்டிஏக்கு பிரச்சாரம் பண்ண சொன்ன பிறகு சீமான ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி 39% 45% ஆக்கி 37 சீட்டை வெற்றி பெற்றாங்கங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு முதல்ல நிரூபித்தது ஜெயலலிதாங்க. அப்போ நீ பலத்தை நிரூபிச்சுக்கிட்டு காட்டினீங்கன்னா க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள யாருக்கும் ஒரு பலம் உண்டு. காட்டுனா நான் ஒத்துட்டு போகிறேன். ரஜினி விஜய் வேறங்கிறீங்களா நீங்கள்? அப்போ ரஜினியை தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டு 5.5% எடுத்த தினகரன் ரெடியாக இருந்தார். கமலஹாசன் ரெடியாக பேசினார். பாஜக ரெடியாக பேசினாங்க. திருமாவளவன் திருநாவுக்கரசு ரூட்டுக்குள்ளே அவரும் தயாராக இருந்தார். திருநாவுக்கரசு ரஜினியை காட்டி 10 சீட்டு ஸ்டாலின்ட்ட வாங்கிட்டாரு. இவ்வளோ பேர் அங்கீகாரம் கிடக்குதே. முஸ்தபா பாயை தவிர யார் விஜய் அங்கீகரிச்சிருக்காங்க? ஒரு வேளையில் 50-50ன்னு சிஆர் பாஸ்கரன் சில மூகளை பாமகலேருந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. சேலம் தருமபுரி லாபிக்கு எதிராக திருவண்ணாமலை, ஆரணி, செங்கல்பட்டு, இது அரக்கோணம், திருப்பத்தூர், இந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் உள்ள பாமகவினர் எடப்பாடி கூட்டணி நமக்கு பயன்பெறாது, விஜய்கிட்ட 50-50 போனால் கரெக்டாக இருக்கும். பாமக தாவேகா அப்படி ஒரு மூவ் பண்ணுறாங்க. அப்படி பாமக விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா 5% பலம் உள்ள கட்சி விஜய் ஏற்றுக்கிட்டு நான் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு என்ன இருக்குது? ஆனால் அது பாமகவுக்கு ஒரு டிராபேக்காக இருக்காது. அவங்க அவ்வளோ பாரம்பரியமான ஒரு கட்சி, அவங்க நேற்று ஆரம்பித்த கட்சியோட கூட்டணி வைப்பாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் நான் மட்டம் தட்டுறேன்னு சொல்லும்போது ஒரு வேளையில் அவங்க வச்சுட்டா அப்படி வச்சாங்கன்னு சொல்லிட்டு போகிறேன்றீங்க. இப்போ யாரும் இல்லை. உங்களுக்கு 1% ஓட்டு உள்ள ஒரு கட்சி கூட உங்களை சிஎம்மா பலம் நிரூபிக்காத உங்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். சீமான் என்ன சொன்னார்? தம்பி வளமும் போகாமல் இடம் போகாமல் நடுப்பில் போனால் அடிபட்டு செத்து போவேன்னாரு. அந்த வார்த்தைக்கு ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் வருத்தப்பட்டான்னு சொன்னார். ஐயா வருத்தப்படாண்டா ஐயா, அவர் கட்சியை தான் ஐயா சொன்னார், உங்கள் மகனை சொல்லலை. தென் இதில் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி வந்ததுன்னா அது அவங்க 8-10% வாக்கெடுத்தார். பலம் நிரூபிக்காத பின்னாடி யாரும் வரமாட்டாங்க தம்பின்னு சீமான் சொன்னார். இன்றைக்கும் டாக்டர் ஐயா நிழல் பட்ஜெட்டு, அக்ரி பட்ஜெட்டெல்லாம் சீமானை தான் அனுப்பி விட்றாரு. வன்னியர் சங்க மாநாட்டுக்கு சீமானுக்கு தான் அழைப்பு கொடுத்து தம்பி கலந்துக்கணுன்னு அவர் தான் வற்புறுத்துறாரு. சீமான் அது கலந்துக்கிறதுல சில சமூக ரீதியான இது இருக்குது. ஐயா தான் எனக்கு குருன்னு அதையும் சொல்லி ஒரு வாழ்த்து கடிதத்தை டாக்டர் ஐயாவுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் ஊடகங்களில் பாமக தாவேகா கூட்டணின்னு தான் கொடி கட்டி பறக்குது. தினமலர்லேருந்து எல்லா இதுலேயுமே வெப்பிலையும் கொடி கட்டி பறக்குது. ஒரு வேளையில் சிஆர் பாஸ்கரன் போன்றவங்க முயற்சியில் அது நடந்துட்டுன்னா பலம் நிரூபித்த ராமதாஸ் விஜயை ஒத்துக்கிட்டாரு. நான் சொல்லிட்டு போகிறேன். விஜயால் குறிப்பாக சீமானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஓட்டு வங்கியில் நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக கமலஹாசனால சீமானுக்கு ப்ளஸ் வந்த மாதிரி விஜயாலும் சீமானுக்கு ப்ளஸ் தான் வரும். அதில் எனக்கு இந்த மாற்றம் இல்லை. ஒரு வேளையில் 39 போட முடியாத விஜய் 214 போட்டுக்கிட மாட்டார். கண்டிப்பாக போட்டுக்கிட மாட்டார். உங்களுடைய கணிப்பு? போட்டு காட்டுட்டுங்க. காட்டுனா நான் பாராட்டிட்டு போகிறேங்க, எனக்கு என்ன இருக்குது? அப்படி போட்டாலும் கூட விஜய் பெரியாருன்னு ஸ்டாலின் பெரியார், சிவி சண்முகம், கேபி முனுசாமி, எடப்பாடி பெரியார், செல்லூர் ராஜி, ஜெயக்குமார் பெரியார், விஜய் பெரியார், கொள்கை தலைவர் பெரியார். அவர் அங்கே பெரியாருக்கு வந்ததும் தமிழகமே அதிர்ந்தது. சீமான் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணு தெளிவாக நின்று அடிப்பார். அதில் சீமானுக்கு 4 முனை போட்டியாக உருவாகும் நீங்கள் நம்புறீங்க? ஒரு வேளையில்
விஜய் தனிச்சு நின்னா சீமான் அதை எப்படி எதிர்கொள்வாருன்னு கேட்டதுக்கு தான் சீமான் வந்து எதுலேயும் சான்ஸ் எடுக்கல. விஜய்க்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, அவர் கூட்டணி தான் போவாருங்கிற ஒரு யாருக்கா சப்பார்டினேட் தான் போவாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்தாலும் தனிச்சு வந்தாலும் எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுலையும் சீமான் அலர்ட்டாக இருக்கிறாரு. விஜய் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்ட மடிகாஸ் அந்த வசூலுக்காக ஆதரிக்கிறாரு. ஸ்டாலின் கொடுத்தது அந்த ஓட்டு கொடுத்தவங்களுக்கு தான் போகும். 10% கொடுத்த மோடிக்கு தான் ஓட்டு போச்சே தவிர அப்பர் காஸ்ட் ஓட்டு நான் ஜனதாரி இந்து அதெல்லாம் ராகுல் காந்திக்கு வரல. ஸோ ஸ்டாலினுக்கு அது போகக்கூடிய பட்சத்தில் அதில் கொங்கு மண்டலத்துக்காக எடப்பாடியும் அதை ஆதரிக்கிறார். எடப்பாடி கூட்டணிக்காக கூட விஜய் அதை ஆதரித்து இது பண்ணிடலாம். ஒருவேளையில் தனிச்சு நின்னா அதுலேயும் 3வது தான் விஜய் நிற்கிறாரு. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு. இதுக்கும் வரலாறு தெரியாதவன் வரலாறு புரிஞ்சுக்கோ. காமராஜ் ஆட்சிக்கு வந்ததும் ப்ரொபோஷனேட்டாக ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தாரு. அப்புறம் கலைஞர் வந்து 70களில் சட்டநாதன் கமிஷனுக்கு பிறகு 2% உயர்த்தி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு மீண்டும் கலைஞர் 89ல் 1% SC STன்னு பிரித்து மொத்தத்தில் 1% உயர்த்தி கொடுத்தாரு. அந்த 18+9 19 தான் இன்னைக்கு வரை இருக்குது. ஆனால் 89ல் கொடுத்து இன்னைக்கு 11 36 வருஷம் ஆகுது. அந்த மக்கள் தொகை கூடியிருக்கு. பர்த் ரேட் அந்த மக்களுக்கு அதிகம். இன்னைக்கு ஆணித்தரமாக அதை இஷ்யூவாக வச்சு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடு, அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் சில சிக்கல்கள் இருக்குன்னு பேசுறது சீமான் மட்டும்தான். அப்போ அதை விஜய் வந்து அருந்ததியர்கள் மடிகாஸ் வந்து ஆந்திரா கர்நாடகா இங்கே படம் பார்க்கணுன்னு பேசலை. ஸ்டாண்டே என்னன்னு தெரியாது, நமக்கு அவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. நான் பேசலைன்னு சொன்னால் நீங்கள் பேசுனா பேசிட்டு போங்க. எடப்பாடியை பற்றி நான் எவ்வளோ பேசுகிறதும் அவர் அட்ரஸ் பண்ணுறாருல எடப்பாடி. சீமான மோடி சிஎம்மாக சொல்லிடுவார்னு சொன்னால் உடனே இவர் எங்கேயோ பிடிச்சி எடுத்து அமித்ஷாவை சிஎம்மாக சொல்ல வைக்கிறாருல. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க, நான் மறுக்க வரலையே. அடுத்தால மேல்மதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் அங்கே என்ன ரவிக்குமாரே சொல்கிறாரு, பாமகவோட மோசமான கட்சியாக அதிமுக இருக்குங்கிறாரு. சீமான் போய் நிற்கிறாருல்ல, உன்னையாடா அடிக்க சொன்னேன் பறைய தானே அடிக்க சொன்னேன்னு கேட்குறாருல்ல. அப்போ அந்த ஆலய நுழைவுக்கு யார் நிற்கிறா? விஜய் நிற்கிறாரா? அப்போ மேய்ச்சல் நிலங்களை திமுக அதிமுக அபகரிச்சுட்டாங்கங்கிறாரு. IMFL வேண்டாம் கல்லறைக்கு வைக்கணுங்கிறாரு. நான் ஒரு சில இஷ்யூ தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்க இஷ்யூஸ் அவர் வச்சுட்டு இருக்கிறார். ஸோ இஷ்யூ பேஸ்டாக நிற்கக்கூடிய சீமான் விஜய் கம்பாரிசனில் சீமான் தாயா தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையருக்கும் 5% உயர்த்தி கேட்குறாரு. இவர் தான் லீட்ல இருக்கிறாருன்றீங்க. சீமான் தாயா பெரியாரே மண்ணுன்னு போல்டா நிற்கிறாரு. 5 பிராமணருக்கு சீட்டு கொடுக்குறாரு பெரியாரே மண்ணுன்னு. ஸோ விஜய் கம்பாரிசனில் சீமான் என்ன செய்கிறாருங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில் போகுது. 100 பேர்கிட்ட ரீச் ஆகுறது ஒரு பிரபல சினிமா நடிகர் கம்பாரிசனில் 1000 பேர்கிட்ட ரீச் ஆகுது. அப்போ சீமான் 5 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறாரு. பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு அடிச்சு நிமிர்ந்து நிற்கிறாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி நிற்கிறாரு. அவர் வந்து ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு சொல்லி நிற்கிறாரு. அங்கேயும் கல் அங்கேயும் சாராயம் இங்கேயும் சாராயம் அங்கேயும் ஊழல் அங்கேயும் இலவசம் இங்கே இலவசம்னு ஓங்கி அடிக்கிறாரு. ஸோ அவர் தான் ஐயா லீடர்ஷிப்பில் நிற்கிறாரு. 234 போடுறாரு. அவர் தான் ஐயா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்காம போலரைசேஷனை தடுக்க முடியாது பிஞ்சு போயிடும்னு வேடிக்கை பார்க்காம சல்ஜாப்புகளை சொல்லி பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு பொய்யா பிரச்சாரம் பண்ணாமல் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே நின்னாரியா. அவர் ஈரோடு களத்துக்குள்ளே நின்று அடித்து விளையாடினாரியா. இப்படி தான் அவர் கமலஹாசன் இந்த நகரையும் பலையனப்படுத்தினார். இந்த ரவுண்டு எடப்பாடியும் பலையனப்படுத்துவார், என்டியும் பலையனப்படுத்துவார். கரெக்டு, அவரோட ஸ்டாண்டு தான் கரெக்டு. விஜய் போன்றவங்கலாம் சொதப்பல் வளவளா கொலகொலா வெண்டைக்கா கிளியராக சீமான் இருக்கிறாருங்கிற இந்த கிளாரிட்டி சீமானுக்கு விஜய் கம்பாரிசனில் கிடைக்குது இல்லை. பல விதமான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக ஆழமாக எளிமையாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. நன்றி.